வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜிகே செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிகே செக்ஷன் வந்து 25 மார்க்ஸ் வரும். சிஹெச்எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் 4 செக்ஷன் இருக்கும். 4 செக்ஷனுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் 25 மார்க்ஸ். ஸோ ஜிகே அண்ட் ஜிஎஸ் வந்து ஒரு ஸ்கோர் பூஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் வந்து மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் இந்த ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியான வீடியோஸ்லாம் வந்து ரைட் டாப்பில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் அண்டு ஜிகே செக்ஷன் வந்து 17th மார்ச்சுக்கான 3 ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். 18th மார்ச்சுக்கான ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோக்களை பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான முதல் கேள்வி, The process of impeachment of the President of India can be initiated in Lok Sabha, Rajya Sabha or any state legislative assembly. Lok Sabha but not in Rajya Sabha, Rajya Sabha but not in Lok Sabha, either house of the parliament. ஸோ பிரசிடெண்ட்டுக்கான இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்கான ஆர்டிக்கல். ஸோ ஒரு நாட்டில் பிரசிடெண்ட், தேர் ஷால் பி எ பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறதும் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 52. சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிக்கல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது? தேர் ஷால் பி எ பிரசிடெண்ட். ஆர்டிகல் 61 வந்து இம்பீச்மெண்ட் பற்றி, ஆர்டிகல் 58 வந்து பிரசிடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் பற்றி. இம்பீச்மெண்ட் எடுத்துட்டோம்னா பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் வந்து 2 ஹவுஸில் ஏதோ ஒரு ஹவுஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரசிடெண்ட்டோட ஓத், இவர் யாரை தலைமையாக வச்சு பதவி ஏற்றுக்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் ரெசிக்னேஷன், தாம் பதவியை ரிசைன் பண்ணுறாருன்னா யாருக்கிட்ட அவரோட லெட்டர் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டோட டேர்ம்னு பார்த்தோம்னா 5 years. அந்த டேர்ம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ளாரியே, வித்தின் 6 monthsலேயே வேற ஒரு பிரசிடெண்ட்டை நாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த இடைப்பட்ட காலம்ங்கிறது வந்து வெறும் 6 months தான். அடுத்த கொஸ்டின், the speed of CPU is measured in dash which represents a CPU cycle. CPUங்கிறது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன கேபினட் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து CPU அப்படின்னு சொல்லுவோம். இந்த CPUவோட ஸ்பீடு எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்ட்ஸில் தான் வந்து சிபியோட யூனிட்டை மெஷர் பண்ணுவோம். அடுத்து, which of the following activities can be classified as a part of secondary sector of an economy? ஸோ ஒரு எக்கானமியில் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி அண்ட் குவாட்டர்னரி, இந்த 4மே என்னென்ன செக்டாரை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இருந்து செகண்டரி செக்டார்னா மேனுஃபேக்சரிங்கில் எது மென்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து செகண்டரி செக்டார். ஸோ இங்கே வந்து ஃபார்ம், எக்யூப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் எது வந்தாலுமே அது செகண்டரி செக்டார். ஓகேங்களா? ஏன்னா செகண்டரி செக்டாருக்கு இன்னொரு நேமே பார்த்தோம்னா மேனுஃபேக்சரர் செக்டார். செகண்டரி செக்டாரோட இன்னொரு நேம் மேனுஃபேக்சரிங் செக்டார். பிரைமரி செக்டாருங்கிறது தான் வந்து இந்த டீ பிளான்டேஷன்லாம் வந்து பிரைமரி செக்டார்.
பிகாஸ் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லைங்களா. ரா மெட்டீரியல்ஸ் எதுலலாம் இன்வால்வ் ஆகுதோ அது பிரைமரி செக்டார். செகண்டரி செக்டார்ங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட். டெரிஷரி செக்டாருங்கிறது வந்து பேங்கிங் ஆர் டூரிசம், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் வந்து டெரிஷரி செக்டார்ல வரும். குவாட்டர்னரி செக்டார் இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி ஆர்என்டி, இதெல்லாம் வந்து குவாட்டர்னரி செக்டார்ல வந்துடும். கிளியர். பிரைமரி செக்டார்னா ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகி வந்துச்சுன்னா அது பிரைமரி செக்டார். செகண்டரி செக்டார்னா மேனுஃபேக்சரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா செகண்டரி செக்டாரோட அனதர் நேம் மேனுஃபேக்சரிங் செக்டார். டெரிஷரி செக்டார் வந்து பேங்கிங், டூரிசம், என்டர்டைன்மெண்ட். குவாட்டர்னரி செக்டாருங்கிறது வந்து எஜுகேஷனல், எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அடுத்து, which of the following nations unintentionally தெரியாம shoot down a Ukraine Boeing 737-800 passenger aircraft in January 2020? ஜனவரி 2020ல உக்ரைன் நாட்டை சேர்ந்த போயிங் விமானத்தை அன்இன்டென்ஷனலியா, எதுவும் வந்து வெறுப்போட இது பண்ணாம தெரியாம தாக்கினது. வேற ஒரு ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் நினைச்சு இதை தாக்கிட்டாங்க, பேசஞ்சர் ஏர்கிராஃப்டை. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாடு தான் வந்து இந்த மாதிரி செஞ்சது. இதனால வந்து 176 பேசஞ்சர், இதுல டிராவல் பண்ண 176 பேசஞ்சர் அண்ட் க்ரூவோட இறந்து போயிட்டாங்க. ஸோ ஈரானோட கேபிட்டல் வந்து தெஹ்ரான். அண்ட் அவங்களோட கரன்சி வந்து ரியால். ஈரானோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஹசன் ரோஹினி. ஓகேங்களா. கேபிட்டல் வந்து தெஹ்ரான், கரன்சி வந்து ரியால், பிரசிடென்ட் வந்து ஹசன் ருஹானி. Which of the following rivers flow into Bay of Bengal? Bay of Bengalல ட்ரெயின் ஆகிற ரிவர் ஆப்ஷன் பார்த்தோம்னா கிருஷ்ணா, சட்லஜ், ரவி, பீஸ். ஸோ இதில் கிருஷ்ணா வந்து இல்லை, இந்த கொஸ்டினில் சின்ன மிஸ்டேக் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் நாட் ஃப்ளோஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால்? பே ஆஃப் பெங்காலில் இல்லை சாரி, கரெக்டாக தான் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோ இன் டு பே ஆஃப் பெங்கால் எதுன்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா. சட்லஜ், ரவி, பீஸ் எல்லாமே வந்து அரேபியன் சீல ஃப்ளோ ஆகுறது. சட்லஜ், ரவி, பீஸ் எல்லாமே வந்து அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும். கிருஷ்ணா மட்டும்தான் வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும். பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகிற வேற சில நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி, கோதாவரி, காவேரி, பிரம்மபுத்திரா, கங்கா. இதெல்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகக்கூடிய நதிகள். அரேபியன் சீன்னு பார்த்தோம்னா சட்லஜ், ரவி, பீஸ், ஜலம், சென்னாப், இதெல்லாம் வந்து அரேபியன் சீல ட்ரெயின் ஆகக்கூடிய நதிகள். Which causative microorganism is responsible for the common cold and influenza? இன்ஃப்ளூ அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே அது வைரஸ் ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால பரவக்கூடியது. இன்ஃப்ளூயன்ஸாவும் காமன் கோல்டும் வைரஸால நமக்கு உண்டாகக்கூடிய நோய்கள். Who was the Prime Minister of Britain when British Parliament passed an independence bill for India in July 1947? ஜூலை 1947ல பிரிட்டிஷ் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அதாவது மவுண்ட் பேட்டன் பிளானை பேஸா வச்சு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்
ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1947 ஜூலையில் பாஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிளானுங்கிறது வந்து ஜூன் 3ல் அனௌன்ஸ் பண்ண ஒரு பிளான். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை வந்து ஜூலை 5 ஜூலை 1947 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பாஸ் பண்றாங்க. இது ராயல் அசன்ட். ஸோ அசன்ட் இல்லைன்னா அப்ரூவல், ராயல் அப்ரூவல் எப்போ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 18 ஜூலை 1947. ஓகேங்களா, கிளியரா இருந்துக்கோங்க. மவுண்ட் பேட்டன் பிளானுங்கிறது வந்து எல்லாமே வந்து 1947 நடக்கிறது தான். அதுல மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து ஜூன் 3ல நடக்குது. அந்த பேஸா வச்சு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து 5 ஜூலை 1947 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. இது ராயல் அப்ரூவல் எப்போ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 18 ஜூலை 1947. ஸோ இது நடக்கும் போது யார் வந்து பிரிட்டிஷ் பிஎம்ஆ இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிளமெண்ட் அட்லி தான் வந்து அந்த டைம்ல பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். Which one of the following nations finished the year 2019 as the top shooting nation in the world as per the International Shooting Sport Federation overall ranking for 2019? 2019 ஓட இயர்ல 2019 அதிகமாக ஷூட்டிங் ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ்ல அதிக மெடல் பெற்று லீடிங்ல இருக்கக்கூடிய நேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து 2019 டாப் ஷூட்டிங் நேஷன்ல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இது ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன், ISSF, இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா முனிச் ஜெர்மனில இதோட ஹெட் குவார்டர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்லாம் ரொம்ப முக்கியம். அதோட ஹெட் குவார்டர்லாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வந்து முனிச், ஜெர்மனி. What was the theme of 107th Indian Science Congress held at Bengaluru in January 2020? ஸோ ஜனவரி 2020 நடந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து 107வது எடிஷன் எங்க நடக்குது? பெங்களூர் நடக்குது. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து 108th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பூனேல நடக்க போகுது. 107 அதாவது 2020 வந்து பெங்களூர் நடந்திருக்கு, 2021 வந்து பூனேல நடக்க போகுது. ஓகேங்களா, அண்ட் அதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் தான் வந்து 108வது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸோட தீம். ஸோ இங்க கேட்டிருக்கிறது வந்து 107வது ஜனவரி 2020 நடந்தது. இது வந்து 2021 நடக்க போறது. ஓகேங்களா, அண்ட் இந்தியாவில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். ஸோ இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸை நடத்துறது வந்து இவங்க தான், இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1914. ஹெட் குவார்டர் வந்து கொல்கத்தால இருக்கு. இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் கொல்கத்தால ஹெட் குவார்டர் 1914 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அடுத்து தி 2019 நோபல் பீஸ் பிரைஸ் has been awarded to the Ethiopian Prime Minister Abiy Ahmed Ali, particularly for his efforts to resolve border dispute with which country? ஓகேங்களா, கென்யா, சொமாலியா, எரிட்ரியா, சூடான். இந்த கொஸ்டின் வந்து கடந்த 3 ஷிஃப்ட்டுமே, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த 17th ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா,
அந்த 3 ஷிஃப்ட்லையுமே வந்து நோபல் பிரைஸ் ரிலேட்டட் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஷிஃப்ட்லையும் பார்த்தோம்னா எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர்னு மென்ஷன் பண்ணி இவருக்கு எதனால இந்த நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்த பிரச்சனையை இவர் சுமூகமாக முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா எரிட்ரியா. இந்த எரிட்ரியாங்கிற நாட்டோட தன்னோட நாட்டுக்கும் எரிட்ரியா நாட்டுக்கும் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிட்டாரு எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர் அபி அகமத் அலி. 2020ல் ஸோ இப்போ 2019 வந்து எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர் அபி அகமத் அலி பீஸ் பிரைஸ் வாங்குறாரு. 2020ல் யார் வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இவங்க என்ன ரீசனுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா 2020ல் நிறையா கண்ட்ரியில் வந்து பஞ்சமும் அதே மாதிரி நிறையா கண்ட்ரியில் பாவர்ட்டினால நிறைய பேர் பசியில் வாடினாங்க. அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக மீட்டு கொண்டு வரதுக்காக த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து நிறைய ப்ரோக்ராமும் அவேர்னஸ் கேம்பும் நடத்திருக்காங்க. அதுக்காகவே வந்து இவங்களுக்கு 2020யோட நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தியோப்பியான்னு பார்த்துட்டோம்னா எத்தியோப்பியாவோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா அத்தீஸ் அபாபா. எத்தியோப்பியாவோட கரன்சி எத்தியோப்பியன் பிர் தான் எத்தியோப்பியனோட கரன்சி. அடுத்து, in which of the following state is the Podang monastery situated? Podang monastery எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம்ல இருக்கு. போடங் monastery சிக்கிம்ல இருக்கு. சிக்கிமோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா கேங்டாக். அண்ட் சிக்கிமோட கவர்னர் வந்து கங்கா பிரசாத். சிஎம் வந்து பிரேம் சிங் தாமங். Who among the following won ICC 2019 OD Cricketer of the Year Award? OD Cricketer of the Year Award யாருக்கு கொடுத்தாங்க? ஸ்டீவன் ஸ்மித், கென் வில்லியம்சன், டேவிட் வார்னர், ரோஹித் சர்மா. இதில் 2019க்கான OD Cricketer of the Year Award யாருக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா. அதே 2020 வந்து யாருக்கு ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டுங்கிறது பார்த்தோன்னா விராட் கோலி. அண்ட் ரோஹித் சர்மா வந்து ரேங்கிங்கில் செகண்ட் பொசிஷன் போயிட்டாரு 2020ல். ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு விராட் கோலி லீடிங் பண்ணிட்டாரு. Which among the following is the oldest mountain range in India? Oldest mountain rangeனா அது ஆரவல்லி. யங்கஸ்ட்னா ஹிமாலயா. பிகாஸ் ஹிமாலயா ஃபார்ம் ஆனது யங்ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். ஆரவல்லியில் இருக்க ஹையஸ்ட் பீக் உயரம் பார்த்தோம்னா 1722 மீட்டர். எந்த மலைன்னு பார்த்தோம்னா குருஷிகர் மலை தான் வந்து ஹையஸ்ட் பீக் இன் ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்சுங்கிறது வந்து குஜராத்ல இருந்து ஹரியானா வரைக்கும் பரவி இருக்கு. The earthquake waves are recorded by an instrument called seismograph, Richter scale, odometer, speedometer. ஸோ இதில் ஓடோமீட்டர் கிடையாது, ஸ்பீடோமீட்டர் கிடையாது. எய்தர் ரிச்சர்ட் ஸ்கேல் ஆர் செஸ்மோகிராஃப். எர்த்குவேக்குங்கிறது வந்து செஸ்மிக் வேவ்ஸ். ஓகேங்களா, எர்த்குவேக்குங்கிறது வந்து செஸ்மிக் வேவ்ஸ். இந்த செஸ்மிக் வேவ்ஸை ரீட் பண்ணுறது சிஸ்மோகிராஃப். ஓகேங்களா, செஸ்மிக் வேவ்ஸ் வந்து 2 டைப். ஒன்று பாடி வேவ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ். இது நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் பார்த்துருக்கோம். செஸ்மிக் வேவ்ஸில் பாடி வேவ்ஸ் வந்து பி வேவ் அண்ட் எஸ் வேவ்னு பிரிக்கிறோம். இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பி வேவ். ஓகே, செஸ்மிக் வேவ்ஸ் 2 வகை, பாடி வேவ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ். பாடி வேவ்ஸ் வந்து பி அண்ட் எஸ்ஸாக பிரிக்குது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வேவ்னு பார்த்தோம்னா பி வேவ்ஸ். Who among the following was chosen as the Time Magazine 2019 Person of the Year? 2019ஓட டைம் மேகசின் பர்சன் ஆஃப் த இயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டா தங்பர்க்.
கிரேட்டா தம்பக் தான் வந்து 2019க்கான டைம் மேகசின்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர். 2020 இந்த டைம் மேகசின் பர்சன் ஆஃப் தி இயர் யாருன்னு பார்த்தோம்னா ஜோ பைடன். இப்ப பதவியை ஏற்றுக்கிட்ட அமெரிக்கன் பிரசிடென்ட். அதே மாதிரி அதோ வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். இவங்க தான் வந்து 2020க்கான டைம் மேகசினோட பர்சன் ஆஃப் தி இயர். With which of the following state or union territories is the Dumhal folk dance is associated? Dumhal folk dance வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது? ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த தும்ஹல் ஃபோக் டான்ஸ் வந்து வட்டல் அப்படிங்கிற ஒரு ட்ரைபால ஆடக்கூடிய டான்ஸ். ஸோ அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ட்ரெடிஷன். ஓகேங்களா, இந்த வட்டல் ட்ரைப் தான் வந்து இந்த தும்ஹல் ஃபோக் டான்ஸை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இந்த ட்ரைப்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்காங்க. வத்தல் ட்ரைப் அண்ட் தும்ஹல் ஃபோக் டான்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தது. ஹரியானாவோட முக்கியமான ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூமர். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசோட முக்கியமான சில ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வான்சோ, புயா, அதே மாதிரி சாலோ. வான்சோ, புயா, சாலோ இதெல்லாம் வந்து அருணாச்சல பிரதேசோட முக்கியமான ஃபோக் டான்சஸ். ஹரியானாவோட ஃபோக் டான்ஸாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஜூமர் கேட்பாங்க, கேகோர், குகா, அதே மாதிரி தமால். ஸோ ரெண்டும் வேற வேற. இது வந்து தும்ஹல், இது வந்து தமால். தமால்னா அது ஹரியானா சேர்ந்தது, தும்ஹல்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தது. Which of the following nation won the inaugural ATP Cup tennis tournament in January 2020? இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஏடிபி, அதாவது அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல், இவங்க கண்டக்ட் பண்ண ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்ல வின் பண்ண கண்ட்ரி எது? இயரோட ஸ்டார்டிங்லேயே வின் பண்ண கண்ட்ரி, ஏடிபியோட டென்னிஸ் டோர்னமெண்ட்ல வின் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா சர்பியா தான் வந்து இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஏடிபி நடத்தின டென்னிஸ் டோர்னமெண்ட்ல வின் பண்ணவங்க. ஸோ இந்த அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இது எங்க இருக்கு? இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் குவார்டர் லண்டன்ல இருக்கு. ஏடிபியோட ஹெட் குவார்டர் லண்டன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிட்னில நடந்திருக்கு. சிட்னி, ஆஸ்திரேலியா. Which of the following is an input device that utilize a light sensitive detector to select objects on a display screen? Light pen, magnetic ink character recognition, optical mark recognition, barcode reader. ஸோ இதை எம்ஐசிஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு இன்புட் டிவைஸ் அப்படின்னா அது லைட் பென் தான் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். நார்மலாக ப்ரெசன்டேஷன் அப்போலாம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து லைட் பென்னால் டச் பண்ணாலே சென்சிட்டிவ் அதிலே வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ லைட் பென் இஸ் அ இன்புட் டிவைஸ். Which among the following state has the highest representation in the Lok Sabha? லோக்சபால ஹையஸ்ட் ரெப்ரசன்டேஷன், லோக்சபாக்கு அதிகமான மக்களோட பிரதிநிதியா எத்தனை பேர் அனுப்புறாங்க அதிகமா எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல மட்டுமே இருந்து 80 சீட் வந்து லோக்சபால ஃபில் பண்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவதா இருக்கிறது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், செகண்ட் வந்து மகாராஷ்டிரால 48 சீட் இருக்கு. லோக்சபாவோட சீட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராக்கு 48 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், செகண்ட் வந்து மகாராஷ்டிரா. Which of the following statements about சாம்பார் லேக் is true? சாம்பார் லேக்குங்கிறது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த லேக் பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆனது அப்படின்னு கேட்குறாங்க.
It is the highest lake in India. இல்ல. It is the largest inland salt lake in India. இது இருக்கு. It drains into Bay of Bengal. கிடையாது. It was formed due to hyper velocity impact of a comet. இல்ல. So option B is the correct answer. Largest inland salt lake in India. First option highest lake உயரமான ஏரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நாம பார்க்கலாம். குருதோங்மர் லேக். இந்த லேக் வந்து சிக்கிம்ல இருக்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஹையஸ்ட் லேக் இன் த வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் லேக் இன் இந்தியான்னு பார்த்தோம்னா அது குருதோங்மர் லேக். Who has been appointed as the Director General of National Security Guard in October 2019? NSG, National Security Guard. யாரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அனுப் குமார் சிங். அனுப் குமார் சிங் தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NSG. NSG எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1986 ஃபார்ம் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. அண்ட் NSG எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நேஷனல் செக்யூரிட்டி கார்டுங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். இப்போ இந்த மினிஸ்ட்ரியை வந்து யார் கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமித்ஷா. அடுத்து, இன் விச் இயர் டிட் தெலுங்கானா பிகம் 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியா? ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானான்னு தனியாக எப்போ பிரித்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2014. February 2014 ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 மூலிமா தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேசம் பிரிந்து வந்துருது. அண்ட் இப்போ ப்ரெசண்டாக வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா ஹைதராபாத். அண்ட் தெலுங்கானாவோட CM யாருன்னு பார்த்தோம்னா கே சந்திரசேகர ராவ். கவர்னர் வந்து தமிழிசை. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். CM வந்து கே சந்திரசேகர் ராவ். கேபிட்டல் வந்து ஹைதராபாத். Which of the following crops is an example of kharif crops? Kharif cropsக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா காட்டன் வந்து ஒரு kharif crops. ஸோ kharif crops வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஸ், ரெட் கிராம், paddy, soybean, groundnut, millets, sorghum, tea, coffee. இது எல்லாமே வந்து kharif cropsல வரும். ஓகேங்களா? அண்ட் kharif crops நம்ம கிராப்ஸ்ன்னு தெரிஞ்சிட்டாலே kharif மொத்தமாக 3 டைப் ஆஃப் இருக்கு இல்லைங்களா? kharif, ராபி அண்ட் ஜெயித். ஸோ kharif crops இது இந்த மூணுக்குமே வந்து எப்போ விதைப்பாங்க, எப்போ அறுவடை பண்ணுவாங்க, எந்த மந்த் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோன் எப்போ, ஹார்வெஸ்ட் எப்போ, எந்தெந்த மந்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ kharif கிராப்ஸில் முக்கியமானது இதெல்லாம் தான். மெய்ஸ், ரெட் கிராம், பேடி, சோயாபீன், கிரவுண்ட்நட், மில்லட்ஸ், டீ, காஃபி, சோகம் இதெல்லாமே வந்து kharif crops. Which among the following financial institution was nationalized in 1949? ஸோ 1949னாலே பேங்க் தான் ஞாபகம் வரும். பேங்க்கை தான் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. அது பார்த்தோன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், RBI ஆக்ட் 1948 மூலிமா ஃபஸ்ட்டு
ஜனவரி 1949 வந்து ஆர்பிஐ நேஷனலைஸ்டாக மாற்றினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஏப்ரல் 1935 அண்டர் ஆர்பிஐ ஆக்ட் 1934 பிரகாரம் 1 ஏப்ரல் 1935 ஆர்பிஐ வந்து ஃபார்ம் ஆனுச்சு. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக ஆர்பிஐயோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகாந்த் தாஸ். அதே மாதிரி 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? Which of the following nations defeated India in the semi-final of ICC OD Cricket World Cup 2019? 2019 நடந்த ஓடி கிரிக்கெட் கப்பில் நம்ம செமிஃபைனலே வெளியே வந்துட்டோம். செமிஃபைனலில் நம்மளை வின் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து. அண்ட் ஃபைனல்ஸில் இங்கிலாந்து நியூசிலாண்டு மோதிங்குச்சு. ஃபைனல்ஸில் இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஐசிஐசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் இருக்குது. அண்ட் இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1909. இதோட சேர்மேன் ப்ரெசண்ட்டாக இதோட சேர்மன் வந்து கிரேக் பார்க்லே அண்ட் சிஇஓ வந்து மனு ஷவ்னே தான் வந்து சிஇஓ. கிரேக் பார்க்லே வந்து சேர்மேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதனால தான் ஒவ்வொரு கொஷின் பார்க்கும் போதும் அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.